நீங்க அம்மா கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க என்னோட எண்ணத்தை புரிஞ்சுக்கணுங்க. இல்லங்க, இன்னைக்கு யாரோ ஒருத்தனாவே நினைக்கிறீங்க. எதுக்கு என் உதவியை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப இல்லைனாலும் 3 மாசம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். அப்புறம் என்னங்க உங்க பிரச்சனை? இதுதான், இந்த கல்யாணங்கிற வார்த்தை தான் பிரச்சனையே. நமக்குள்ள இப்படி ஒரு சட்ட சிக்கல் இல்லனா, நீங்க இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா முதல்ல நான் உங்ககிட்ட தான் பணம் கேட்டிருப்பேன். ஆனா இப்ப அப்படி கேட்க முடியாதுல்ல. நீங்களும் நானும் இப்ப வரைக்கும் நல்ல நண்பர்கள் தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படிதான். ஆனா நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மள வேற மாதிரி தானே நினைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம நட்பு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கணவன் மனைவிங்கிற அந்த உறவை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இப்ப நான் உங்ககிட்ட பணம் கேட்டிருந்தேன்னு வைங்களேன், அது மத்தவங்களோட பார்வைக்கு உதவியா தெரியாது, உரிமையா தான் தெரியும். நமக்குள்ள நட்பு மட்டுமே முதன்மையா இருக்கிறப்போ நான் எந்த உரிமையில உங்ககிட்ட பணம் கேட்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதே நட்புங்கிற உரிமையில கேட்கலாமே. கேட்கலாங்க. ஆனா இப்ப கேட்டனா இந்த கல்யாணத்தை முன்னிறுத்தி தான் கேக்குறேன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது இல்லையா? அவருக்கு நான் உதவணும்னு தோணுச்சுங்க. அதுக்காக நான் உங்களை விட்டு கொடுத்துட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க. அவர் மேல எனக்கு இருக்கிறது பரிதாபம், இரக்கம். ஆனா உங்க மேல இருக்கிறது ஒரு நல்ல நட்பு. அதை விட அது ஒரு பெரிய நம்பிக்கை. அது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குங்க. பரிதாபம் யார் மேல வேணும்னா வருங்க. ஆனா நம்பிக்கை நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க மேலதான் வருங்க. இப்ப வரைக்கும் உங்க மனசுல நான் ஃப்ரெண்டா தான் இருக்கேன்னா, அப்ப கடைசி வரைக்கும் உங்க மனசுல என்ன ஏத்துக்க மாட்டீங்களா? ஆனா ஆனா ஒரு விஷயத்துல நான் உங்களை பாராட்டியே ஆகணும். ரம்யா கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணத்தை எதுக்கு எடுத்தீங்கன்னு உரிமையா கோச்சிக்கிட்டீங்கல்ல, அதுல எனக்கு புரியுது. நீங்க ரம்யாவை வார்த்தைக்கு மட்டும் தங்கச்சியா நினைக்கல, உண்மையாவே தங்கச்சியா தான் நினைக்கிறீங்க. நாளுக்கு நாள் உங்க மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் மரியாதையும் கூடிக்கிட்டே இருக்குங்க. அது என்னைக்குமே குறையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ சில விஷயம் உங்ககிட்ட என்னால மனசு விட்டு பேச முடியல. அதுக்கான சூழ்நிலை இப்ப சரியா அமையல. ஆனா அது நிச்சயம் உங்ககிட்ட சொல்லுவேன். அக்கா அழாதீங்கக்கா. இன்னும் எவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருப்பீங்க? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு தாத்தா சீக்கிரமா வந்துருவாரு. நீங்க அழாதீங்கக்கா ப்ளீஸ். ஏண்டி விளையாட போன பசங்களை எங்க காணோம்? இப்ப வந்துருவாங்கம்மா. சரி அக்கா ப்ளீஸ்க்கா அழாதீங்கக்கா. என்ன தொழிலதிபரே, சாவகாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. நிக்க நேரமே இல்லாம ஓடிக்கிட்டே இருப்ப. என்ன அம்மாவெல்லாம் பார்க்க வந்திருக்க? அதுவும் உன் பாதுகாப்பாளரோட. என்ன விஷயம்? நான் உங்க மகன் தானா? நீங்க தான் உங்க வயித்துல என்ன 10 மாசம் சுமந்து பெத்தீங்களான்னு எனக்கு டவுட்டா இருந்தது. அதான் கிளியர் பண்ணலான்னு வந்தேன். அப்படி நல்லா கேளுங்க. எனக்கு என்னமோ உங்களை தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிள்ளை மாதிரில இருக்கு. எனக்கும் தான். சிவராமனை பெத்த வயிற்றுலயா இவனையும் பெத்தோன்னு சந்தேகமா இருக்கு. ஆமா, என்ன இத்தனை வருஷம் இல்லாத சந்தேகம் இப்ப வந்திருக்கு? அதெல்லாம் நீங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. நான் என்ன அப்படி முறை தவறி நடந்துக்கிட்டேன்? சொல்ல கேட்போம். ஏமா, நான் தொழில் தொடங்குறதுக்கு பேங்க்ல இருக்கிற அண்ணன் காசை அண்ணிக்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்கன்னு நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன். ஏன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 50,000 கொடுங்கம்மா, கொடுக்கலன்னா என்ன ஸ்டேஷன்ல தூக்கி வச்சிருவாங்கன்னு உங்ககிட்ட கண் கலங்கி கேட்டேனேம்மா. அப்போ நீங்க பணம் கொடுக்கல. நாங்க எப்போ பணம் கேட்டு வந்தாலும் அதை ரம்யா கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருக்கோம். அதுல இருந்து ஒத்த நயா பைசா கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ
யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்களுக்கு பேங்க்ல இருந்து அண்ணி 5 லட்சம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு பிள்ளையா இல்ல அந்த சிவா உங்களுக்கு பிள்ளையா?